மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. சார், 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நல்லவன் தானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் 2026ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கார், ராசியாதிபதி. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்ச நிலையில் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் மீன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்க வேலை மாறியே ஆகும். பல வாய்ப்புகள் வரும், வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு. திறமைகள்லாம் பல இருந்தும் பார்த்திங்கன்னா மீனராசி அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. நிறைய அரசியல் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு சாக்கடை, நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் மீனராசியில் இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. முக்கியமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், 2026ஆம் ஆண்டு மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார்? நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தவர்கள் மீனராசிகள். நிறைய உதவிகளை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் உயர்வு இல்லை, எல்லாமே ஒரு போராட்டமாக இருக்குது, என்னால் ஜெயிக்க முடியல, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, தோல்விகள் அதிகமாக சந்திக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன், நான் நல்லவன் தானே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் பொருளாதார வளர்ச்சியையும் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து, உயர்வு எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு மீனராசி என்பதுக்கு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சார், மீனராசியில் இருக்கின்ற படிக்கிற பிள்ளைகளுக்கு, மேற்படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு, வெளிநாட்டு கனவோடு இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? 2026ஆம் ஆண்டில் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா குரு 4ஆம் இடத்துல இருக்கார், ராசியாதிபதி. அது மட்டும் இல்லாமல் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துல உச்ச நிலையில் பெறப்போகிறார். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடத்துல ராகு. இது எல்லாமே மாணவர்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை இருக்குது. நினச்ச படிப்பு படிக்கலாம், நினச்ச இடத்துல சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு படித்து முடித்து வேலை இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் வரும். அதேபோல் வெளிநாடுக்கு முயற்சி செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலே இருக்கேன், நான் இங்கேயுமே பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கேன், சில தொந்தரவுகள் இருக்குது, எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்து பிஆர் கிடைக்கல, எனக்கு வந்து விசா எக்ஸ்பயர் ஆக போகுது, வேலையை விட்டுட்டேன், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படும், நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களுமே பார்த்திங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு வேற ஒரு ரூமில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த நிலை கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானங்கள், கெட்ட பேர், அவங்களுக்கு இவங்க ஏதாவது செய்ய முடியாத ஒரு நிலை, அதெல்லாம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ள வருஷமாக 2026ஆம் ஆண்டு இருக்க போகுது. கண்டிப்பாக சார். சார், இப்போ மீன ராசியில் இருக்கிற பெண்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? இந்த மீனராசி அன்பர்கள் பெண்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான இடமா இருக்க போகுது. நிறைய பெண்கள் நிறைய அவமானங்கள், படாத கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைலாம் சந்தித்தாங்க. அவங்களுக்கு முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு நிறைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடிய முக்கியமான வருடமாக இருக்க போகுது. அதுமாதிரி பெண்கள் வந்து உயர் பொறுப்பில், உயர் அந்தஸ்தில் வாழ்வதற்கான வாய்ப்பு, நிறைய சம்பளம் வாங்க போகிறாங்க. வேலை இல்லாத பெண்கள் வேலைக்கு போகலாம் கூட யோசிச்சிருக்கூட மாட்டாங்க, ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை பெண்களுக்கு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த மீன ராசியில் இருக்கின்ற வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? மீன ராசியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் அவங்க வேலை மாறியே ஆகணும். அவங்க எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் சரி, சார் நான் 50 வயசு ஆகிடுச்சு, நான் இப்போ போய் எங்கே சார், அந்த மாதிரிலாம் யோசிக்காமல் வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது, அதை செஞ்சுட்டாங்கன்னா சிறப்பாக இருப்பாங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. சிறப்பாக வாழ போகிறாங்க, நல்லபடியாக இருப்பாங்க, நல்ல பொசிஷன் கிடைக்கும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல இன்க்ரிமெண்ட் ஜூன் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மீனராசி என்பது, நிறைய மீனராசி என்பது என்னென்னா தொழிலை நஷ்டத்தை மட்டுமே சந்திச்சுட்டு வந்தாங்க.
அந்த நிலை மாறி சம்பாதிக்கவும் முடியும், சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுன்னு யோசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமா இருக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எங்கே ட்ரை பண்ணாலும் ஒரு பேங்க் லோன் கூட கிடைக்கல சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். நிறைய பண உதவிகள் இந்த வருஷம் கிடைக்க போகுது. முக்கியமாக இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க மெயினாக. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, மீனராசியில் இருக்கவங்களுக்கு தொழில்துறையில் மேலோங்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த மீன ராசியில் இருக்கின்ற கலைத்துறை சார்ந்த அவங்களாம் இருப்பாங்கள்ல சார், இப்போ ஒரு மீடியா ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க, சினிமா ஃபீல்டில் இருக்காங்கன்னா அவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையில் இருக்கவங்க, மீடியா ஃபீல்டில் இருக்கவங்க ஜொலிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குது. பல வாய்ப்புகள் வரும். வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கு நிறைய பேருக்கு. திறமைகள்லாம் பல இருந்தும் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அவங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் எல்லாம் தட்டி பறிச்சிருப்பாங்க. அந்த நிலை மாறி இவங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் வரும். அந்த புதிய வாய்ப்புகளில் அதை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் நிறைய இருக்குது. கண்டிப்பாக சார். சார் இப்போ இந்த மீன ராசியில் இருக்காங்க அப்படின்னா அந்த மீன ராசி அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருக்குது சார்? மீன ராசியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. நிறைய அரசியல் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு சாக்கடை நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் மீனராசியில் இருக்கவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நிறைய உதவிகள் பண்ணணும், மக்களுக்கு தேவையான விஷயங்கள் செய்யணும். அவங்க ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினச்சா கூட அதில் ஒரு மக்களுடைய இது பயன்பாடு இருந்தால் மட்டும்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய கெட்ட பேர்கள், அவப்பேறுகள் நல்லா செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டிருக்கும். அவங்களுக்கு அந்த கட்சியிலையோ அந்த பொறுப்புலையோ சில விஷயங்களை பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம். அதெல்லாம் மாறி இந்த வருஷம் அவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் அரசியலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசு சார்ந்த துறைகள்லையும் நல்ல ஒரு வரவேற்பு, ஒரு ப்ரமோஷன், தேவையில்லாத பனிஷ்மெண்ட்லேருந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள், நல்லபடியாக ரிட்டையர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் நிறைய ஏற்படும். கண்டிப்பாக சார். சார் மீனராசிக்காரங்க இந்த 2026ஆம் ஆண்டில் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா அது என்னென்ன? மீனராசி அன்பர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல கேது இருக்குது. அந்த 6ஆம் இடத்துல கேது இருக்கனால ராசியிலையும் சனி இருக்குது. முக்கியமாக உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பிபி இருக்குது, சுகர் இருக்குது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக நிறைய மீனராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னா கண்ணு ப்ராப்ளம் வரும். அதேமாதிரி லெக்கில் பிரச்சனை வரும், கால் பாதத்தில் சுகர் இருந்தால் கால் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த 6ஆம் இடத்துல கூடிய கேது சில கடன் தொந்தரவுகளை கொடுக்கும். அந்த கடன் வாங்குறது தப்பு கிடையாது, அதிக வட்டிக்கு வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். சார் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அவங்களுக்கு சாதகமான ஒரு வருடமாக அமையணும் அப்படின்னா அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னா அது என்ன? மீன ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா அம்பாலையும் வழிபாடு பண்ணலாம். அங்கே போய் இவங்க என்ன பண்ணணும்னா ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு பல தலைமுறை சாபங்கள் விடுதலையாகும். முக்கியமாக நிறைய பேருக்கு வாழ்க்கையில் எனக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை இல்லை, எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன் அவங்களுக்கும் நடக்குது எனக்கு நடக்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அம்பாள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அவங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கண்டிப்பாக தரும். கண்டிப்பாக சார். சார் 2026 பலன்கள் அடிப்படையில் மீன ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம் சார்? மீன ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டில் 7.5 சனி ஜென்ம சனியாக இருந்தாலும் 85% பலன்கள் சூப்பராக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் முயற்சிகள் தடைப்படும், அவ்வளோதான். மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. இவங்க யோசிக்காமல் ரிசல்ட்டை யோசிக்காமல் ஒர்க் பண்ணாங்கன்னா வெற்றி உறுதியாக உண்டு. கண்டிப்பாக சார். சார் மீன ராசிக்காரங்களுக்கான 2026 பலன்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.